வார்த்தைகளை போட்டு சொன்னார். அதுல 4 பிரிவுகளை போட்டு ஜாதி மதம் ஒன்று நீங்க இந்த 4 நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம்னா, இந்த 4 குரூப்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த நாட்டில் எல்லாரையும் கவர் பண்ணிட முடியும் அப்படின்னு. அதை ஹிந்தியில் போட்டு இங்கிலீஷில் கன்வர்ஸ் பண்ணி அது ஒரு ஆக்ரோனிம் அப்படின்வாங்க. கியான் அப்படின்னா என்ன? கியான் கரீப், அதாவது ஏழைகள். ஏழைகள், யுவா இளைஞர்கள், அன்னதாத்தா விவசாயிகள், நாரி பெண்கள். GYAN அப்படின்னு கியான் அப்படின்னா, அதாவது நம்ம போடுற ஒவ்வொரு திட்டத்திலையும் ஏழைகளுக்கு உதவுறோமா, இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறோமா, விவசாயிகளை மறந்துடாம அவங்களுக்கு போட வேண்டிய. எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. பல இடங்களில் ஓடி ஓடி நம்மளுடைய தமிழ்நாடு அரசையும் அணுகி இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் 40 பேரையும் அணுகி முடியாத ஒரு காரியம். வங்கக்கடலில் புயல் மையம் கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட படகுகள் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்தது. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அணுகி அவரிடம் பேசிய போது அவர் எனக்கு கூறிய ஆலோசனை, நம்மளுடைய பிரிவுகளின் அமைப்பாளர் KT ராகவன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், இதற்கு மிக விரைவில் உங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்று. உடனே அவரை நான் ஒரு 8 மணி அளவில் தொடர்பு கொண்டேன். விடிந்தால் தீபாவளி, அது கூட அவர்